Hello my dear friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா zeros and ones how it store in HDD, SSD and RAM. நம்ம அதை பார்க்க முடியல இருந்து பிட்னா என்ன பைட்னா வந்து நம்ம கிளியரா ஒரு டைம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹார்ட் டிஸ்க்ல எப்படி ஸ்டோர் ஆக சொல்லி பார்க்க போறோம், SSDல எப்படி ஸ்டோர் ஆக சொல்லி பார்க்க போறோம், RAMல எப்படி ஸ்டோர் ஆக சொல்லி நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து பைனரினா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பைனரினா வந்து zeros and ones. நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து zeros and ones தான் வந்து லாங்குவேஜ் சொல்லுவோம். அது வந்து ஜீரோனா வந்து ஆஃப், ஒன்னா வந்து ஆன். எக்ஸாம்பிள் வந்து நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணியிருந்தா ஃபேன் ஒன்றும் இல்லை, அது வந்து ஆன். அப்படின்னா வந்து ஒன்னு அர்த்தம், வந்து ஆஃப்ல வந்தா ஜீரோ. இதுதான் வந்து பைனரி. நம்ம நெக்ஸ்ட் வந்து பிட்னா என்ன பைட்னா சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து பிட்டுனா என்ன பைட்னா சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிட்டுனா வந்து ஜீரோ அண்ட் ஒன்னு தான் வந்து ஒரு பிட்டு. ஒரு பிட்ல வந்து ஒரு ஜீரோ இல்லை ஒரு ஒன்னு மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு பிட்டு சொல்லுவாங்க. அதே பைட்னா என்னன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பைட்டும் பிட்டு வந்து சிமிலராக இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பைட்னா வந்து 8 பிட்டுலாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு பைட். அதாவது 0 1 0 0 0 0 1 தான் வந்து ஒரு பைட். இந்த மாதிரி 8 பிட்டு சேர்ந்தது வந்து ஒரு பைட். நீங்க கிளியரா வந்து எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஸ்டோர் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாங்க நெக்ஸ்ட். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து எப்படி பிக்சர்ஸ்லாம் வந்து ஸ்டோர் சொல்லி பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பிக்சர்ஸ்லாம் எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஸ்டோர் ஆகும் சொல்லி நீங்க கேட்கலாம். பிக்சர்ஸ்லாம் வந்து எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஸ்டோர் ஆகும்னா, நம்ம மானிட்டர்ல வந்து ஸ்கிரீன்ல வந்து பிக்சர்ஸ் நிறைய பல்ப் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பல்ப் வந்து நம்ம மானிட்டர் ஸ்கிரீன் பின்னாடி வந்து இருக்கும். அதுல வந்து 3 கலர் தான் இருக்கும். என்னன்னா வந்து RGB. ஆர்னா வந்து ரெட், ஜினா வந்து கிரீன், பீனா வந்து ப்ளூ. இந்த மாதிரி RGB ஒரு பிக்சர்ஸ் வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து நம்ம மானிட்டர் ஸ்கிரீனுக்கு வந்து பின்னாடி இருக்கும். அதுல ஒரு கலருக்கு வந்து ஒரு ஜீரோஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து இருக்கும். அந்த ஜீரோஸ் அண்ட் வேல்யூஸ் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து நமக்கு கொடுக்குது. அந்த இமேஜ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் ஆகி RGB வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் ஆகி தான் நமக்கு வந்து இமேஜ் வந்து ஃபுல் இமேஜ் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுது. இதுதான் வந்து பிக்சர்ஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா ஸ்டோர் ஆகிற மெத்தட். ஓகே கைஸ், நம்ம வந்து பிக்சர் எப்படி சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தபடி வந்து நம்ம எப்படி வீடியோஸ் வந்து ஸ்டோர் சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பிக்சர் கிளியராக புரிஞ்சுன்னா வீடியோஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஸ்டோர் ஆகுது. ஆனால் அது வந்து RGB மூலியமா ஸ்டோர் ஆகுது. இது வந்து எப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு வீடியோவாக காமிக்குது. அதாவது ஒரு 10-20 பிக்சர்ஸ் வந்து நம்ம ஸ்பீடாக மூவ் பண்ணணும் வந்து ஒரு இமேஜ் நமக்கு வந்து ஒரு வீடியோவாக ஃபார்ம் பண்ணல. அதுதான் வந்து பைனரி டிஜிட்டல் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகி ஒரு பிக்சர்ஸ் நம்ம கன்வெர்ட் ஆகி நம்ம எல்லா பிக்சர்ஸும் ஒரு 30 பிக்சர்ஸ் வந்து ஒன்னா நம்ம மூவ் பண்ணால் வந்து நமக்கு இமேஜாக காமிக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியல, வீடியோஸ் வந்து நமக்கு வந்து வீடியோ மாதிரி, அந்த ஃபோட்டோஸ் வந்து வீடியோ மாதிரி காமிக்குது. அது வந்து பைனரி டிஜிட்டல் வந்து ஸ்டோர் பண்ணுது. இதுதான் வந்து வீடியோ வந்து ஸ்டோர் பண்ணுற மெத்தட். உங்களுக்கு வந்து இப்போ வந்து பிக்சர் எப்படி ஸ்டோர் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வீடியோ எப்படி ஸ்டோர் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அந்த வீடியோவில் வர ஆடியோ எப்படி ஸ்டோர் சொல்லி ஒரு டவுட் வரும்ல, அது நான் வந்து கிளியரா சொல்றேன். ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ வந்து அதனால சாங் வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்பரை கன்வெர்ட் பண்ணும். அந்த நம்பரை வந்து பைனரி டிஜிட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்பீக்கர் வரமல வந்து சவுண்டை கன்வெர்ட் பண்ணிக்கும். இதுதான் வந்து சாங் வந்து ஸ்டோர் ஆகிற மெத்தட். இன்னொரு டைம் கிளியரா சொல்றேன். சாங் வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணி அந்த நம்பர் வந்து பைனரி நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். அதை வந்து ஸ்பீக்கர் ஃபார்முல வந்து மீண்டும் சவுண்டாவே கன்வெர்ட் பண்ணி வந்து நமக்கு வந்து சவுண்டா வந்து சாங்ஸா வந்து பிளே பண்ணும். இதுதான் வந்து சாங்ஸ் சவுண்டை வந்து ஸ்டோர் பண்ற மெத்தட். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ இந்த வீடியோட ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் கிட்ட வந்துச்சு. இதெல்லாம் எப்படி வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து எப்படி ஹார்ட் டிஸ்க்ல, SSDல, RAM வந்து ஸ்டோர் ஆக சொல்லி சொல்ல போறேன். தயவு செய்து எல்லாரும் இந்த வீடியோ வந்து கிளியரா பாருங்க. அதுபடி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வாங்க எப்படி ஸ்டோர் ஆக சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் சொல்லி பார்க்கணும் இல்லையா, அது வந்து இப்போ வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்ல வந்து எப்படி ஸ்டோர் சொல்லி பார்க்க போறோம். ஹார்ட் டிஸ்கோட ஷார்ட் ஃபார்ம் வந்து HDD. வாங்க அதில் வந்து எப்படி ஸ்டோர் சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்கோட இமேஜ். இது எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ஹார்ட் டிஸ்கில் வந்து இங்கே வந்து ஸ்பின்னிங் மெட்டல் டிஸ்க் வந்து இருக்கும். அதை வந்து பிளேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட்டர்ஸ் மேலே வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டைனி மேக்னெட்ஸ் வந்து இருக்கும். அதாவது இந்த இதுக்குள்ள வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டைனி மெட்டல் மேக்னெட்டிக் வந்து இருக்கும். இது வந்து மேக்னெட் வந்து ஒரு டைரக்ஷன் தான் ஒன்னு சொல்லுவாங்க, மேக்னெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஜீரோன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நார்த்து சவுத்னா வந்து 1, சவுத்து நார்த்னா 0. மீடியோ டைம் தெளிவாக சொல்கிறேன். இது வந்து பிளேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் மெட்டல் ஸ்பின்னிங் டிஸ்க்னு சொல்லுவாங்க. நார்த்து சவுத்துன்னு இருந்துச்சுன்னா 1 ஸ்டோர் ஆகும், சவுத்து நார்த் இருந்துச்சுன்னா வந்து 0 ஸ்டோர் ஆகும். இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதனால தான் வந்து அது மூலியமாக வந்து நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக காமிக்கலாம், நீங்கள் தெளிவாக பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்களா இது வந்து சுற்றினே இருக்கும். பார்த்தீங்களா சுற்றுறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் மூவ் ஆகுது பார்த்தீங்களா. இது மூவ் பண்ணாமல் வந்து 0s and 1s வந்து மாற்றி வந்து ஸ்டோர் ஆகினே இருக்கும். இது வந்து ரீட் அண்ட் ரைட் எட் இதை மேக்னெட்டிக் டைரக்ஷன் மாதிரி டேட்டா வந்து ரைட் பண்ணணும். மீடியோ டைம் தெளிவாக சொல்கிறேன். ரீட் இல்லைனா ரைட் எட் இந்த மேக்னெட் வந்து டைரக்ஷனை வந்து மாற்றி டேட்டா வந்து ரைட் பண்ணணும். பவர் ஆஃப் பண்ணாலும் வந்து இதுலேருந்து வந்து எதுவுமே டேட்டாஸ் வந்து போகாது. இது வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க ஹார்ட் டிஸ்க்கு. நெக்ஸ்ட் ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எஸ்எஸ்டியில் வந்து 0s and 1s வந்து எப்படி ஸ்டோரேஜ் சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி ஸ்டோரேஜ் சொல்லி பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து எஸ்எஸ்டி இமேஜ். நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஹார்ட் டிஸ்கில் பார்த்த மாதிரி வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இதில் வந்து NAND ஃப்ளாஷ் மெமரி யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மெமரி செல்லும் எலக்ட்ரான் ஸ்டோர் பண்ணும். மீண்டும் டைம் சொல்கிறேன், இதில் வந்து NAND ஃப்ளாஷ் செல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மெமரி செல்லும் வந்து எலக்ட்ரான் மூலிமா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. சார்ஜ் இருந்தால் ஒரு பைனரி வேல்யூ, சார்ஜ் இல்லைனா வேறு பைனரி வேல்யூ. நான் அதுதான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா. கரண்ட் இருந்தால் 1, கரண்ட் இல்லைனா வந்து 0. அதுதான் வந்து சார்ஜின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறேன். இங்கே வந்து அன்வேஷனை பாருங்க, உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்படி தான் வந்து எஸ்எஸ்டிக்குள்ளே வந்து இருக்கும். இதில் வந்து 0s and 1s வந்து ஸ்டோர் ஆகுது. உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இந்த ஃபஸ்ட் வந்து நான் வந்து எப்படி ரேமில் வந்து சொல்லிடுறேன். ரேம் வந்து டிரான்சிஸ்டர் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணணும். கெப்பாசிட்டர்னா ஸ்மால் எலக்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி. உங்களுக்கே தெரியும், கெப்பாசிட்டர் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணதான் வந்து கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் இருந்தால் வந்து 1, அதாவது கரண்ட் இருந்தால் 1, கரண்ட் இல்லைனா 0. அது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லைனா வந்து 0ன்னு சொல்லுவாங்க. ரேம் வந்து கண்டினியூஸாக கரண்ட் வேணும். அதாவது ரேமுக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணதான் கண்டினியூஸாக கரண்ட் வேணும். கரண்ட் ஆஃப் ஆனால் உடனே வந்து டேட்டா வந்து போயிடும். அதனால் வந்து ரேமில் இருக்கிற டேட்டா டெலீட் ஆகிடும். ரேம் வந்து ஒரு டெம்பரவரி மெமரி. இதில் வந்து ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேம் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸர் கிட்ட போகுது. அது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு டேட்டாலாம் வாங்கி அதை வந்து கொடுக்குது. அடுத்து வந்து இது வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆப்ஸ் வந்து எல்லாமே. இது வந்து பவர் எல்லாம் வந்து போயிடும். இது வந்து 2 வேரியண்ட்டில் 4GB RAM 16GB RAM இருக்குது. இந்த இடத்துல வந்து போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து மல்டிபிள் இது வந்து இருக்குது. இது வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் இந்த வீடியோ பார்க்கணும் எல்லாமே புரிஞ்சிக்கும். இந்த நம்ம வந்து இந்த வீடியோவில் எண்ட் பார்ட்டிட்டு வந்தாச்சு. இது வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், சாங்ஸ் எல்லாமே வந்து பைனரி டிஜிட், அதாவது 0s and 1s மட்டும் ஸ்டோர் ஆக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் நான் வந்து கிளியராக சிங்கிள் லைனில் வந்து சொல்லிடுறேன். ரேமு, HDD, RS வந்து எப்படி ஸ்டோர் சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேமில் வந்து எலக்ட்ரான் சர்ஜஸ் யூஸ் பண்ணி தான் வந்து 0s and 1s வீடியோஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. ஹார்ட் டிஸ்கில் வந்து மேக்னெட் யூஸ் பண்ணி வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகுது. எஸ்எஸ்டியில் வந்து ஃப்ளாஷ் மெமரி யூஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகுது. இதில் எது பர்மனெண்ட் மெமரி, இது எது நான் பர்மனெண்ட் மெமரி வந்து நான் வந்து லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். பர்மனெண்ட் மெமரினா வந்து ஹார்ட் டிஸ்க்கும் வந்து எஸ்எஸ்டியும் வந்து பர்மனெண்ட் மெமரி. ரேம் வந்து நான் பெர்மனெண்ட் மெமரி.